ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நெகமையா சாப்டர் 2 verse 20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, வாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரனாகிய நெகேமியா தேவனுடைய ஆவியின் ஏவுதலினாலே எருசலேமில் இடிந்து கிடக்கிறதான அலங்கத்தை எடுத்து கட்டும்படியாக அவன் தேசத்தை நோக்கி விரைந்து வருகிறான். வந்து தன்னுடைய வேலையை தொடங்குவதற்கென்று அவன் அநேக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஏற்கனவே இருந்ததான 3 பேர், சன்பல்லாத்து, தொபியா, கேரேஷியம், இவர்கள் 3 பேரும் நெகேமியாவை பார்த்து இந்த மதில் கட்ட முடியாது என்று சொல்லி சவால் விடுகிறார்கள். அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அப்பொழுது நெகேமியா சொல்கிறான், நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் எழுந்து கட்டுவோம், எங்கள் தேவன் இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்கிறார். Dear children of God, according to the vision that Nehemiah has got from God, he came back to Jerusalem to build the wall of Jerusalem. During this time, there were 3 men. One is Tobiah, another is Sanballat, another is Keresh. These 3 joined together and mocked at him so that he'll be discouraged or he will give up the plan of building the wall around the city. But he had the zeal and the faith from God. That is the reason he says, we are God's ministers. We will join together and build. Our Lord God of heaven, he will prosper. He will give us success. That is the way today you and me have to work together, believing that the Lord of heavens will prosper every ministry that we are doing in this world. Dear children of God, we are called by God. We are appointed by God. God is with us. Whoever may mock at us, whoever may come against you and me in the ministry, but do not give up. The Lord is with you. The Lord is with you. He will give you success. He will prosper everything, whatever you are doing, according to His plan and purpose. நம்முடைய வாழ்க்கையில யார் எதிர்த்து வந்தாலும் சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அவருடைய திட்டத்தின்படி நாம் செயல்படுகிறோம், நிச்சயமாக வெற்றி உண்டு. அந்த வெற்றியின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். You know, Nehemiah built the wall around Jerusalem in 52 days. There were many oppositions. Still, he was able to complete it. The people, those who mocked at him, did not have any part in the success of this project. So today also, many people will mock at you. At the end, God will make it successful so that those mockers will be ashamed. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் எழுந்து கட்டுவோம், நாங்கள் கைவிட மாட்டோம். எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வோம். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு நீர் எங்களோடு இருந்து வெற்றியை கொடுக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.